அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எதெல்லாம் சுப சகுனங்கள்னு நமக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். சகுனங்கள் எப்படி ஒர்க் ஆகும்ன்றத நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. சகுனங்கள் எப்போ பார்ப்பாங்க அப்படின்னா, வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் போது, இல்லைனா புதுசாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது பார்க்கக்கூடிய விஷயம்தான் சகுனம் அப்படின்றது. இதில் சுப சகுனங்களில் பசுமாடு எதிரில் வர்றது, யானை குதிரை இது எதிரில் வர்றது, தயிர் கண்ணில் தட்டுப்படுறது, கோயில் மணி யோசை கேட்குறது, மொபைல் ரிங் ஆகிறது, குழந்தைகள் சிரிக்கிற சவுண்டு கேட்குறது, வேத மந்திரங்கள் அதனுடைய சவுண்ட் கேட்குறது, கவுளி கத்துறது, இதெல்லாம் சுபசகுனமாக இருக்கும். அதே மாதிரி பிணத்தை தூக்கிட்டு வந்தாங்க அப்படின்னா அது சுபசகுனமாக தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா பிணம் அப்படின்றது அந்த ஆன்மா இறைவனை அடைஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு அந்த பிணத்தை தூக்கிட்டு வரதை சுபசகுனமாக சொல்லியிருக்காங்க. நாய் உதறிட்டு எந்திரிச்சுக்கிறது, அப்புறம் மஞ்சள் இல்லை மங்களகரமான பொருட்கள் கண்ணில் தட்டுப்படுறது, பாசிட்டிவ் வேர்ட்ஸ் நம்ம காதில் உள்றது, போன கரண்ட் திரும்ப லைட் எரியிறது, புது ட்ரெஸ் கண்ணில் தட்டுப்படுறது, இல்லை புது வாகனங்கள் கண்ணில் தட்டுப்படுறது, புது தங்க நகைகள் கண்ணில் தட்டுப்படுறது, அந்த வேத மந்திரங்கள் சொல்கிறவங்க கூட்டமாக வர்றது, கோயில் பூஜை வைக்கிறவர் கண்ணில் தட்டுப்படுறது, சுமங்கலி பெண்கள் எதிரில் வர்றது, அதே மாதிரி விபச்சாரம் பண்ணக்கூடிய பெண்கள் எதிரில் வர்றது. இந்த விபச்சாரம் பண்ணக்கூடிய பெண்கள் தவறான தொழிலில் ஈடுபட்டாலும் எப்போவும் ஒரு சந்தோஷம் உல்லாசம் அது சம்பந்தமான ஒரு விஷயங்கள்ல அவங்க ஈடுபட்டு இருக்கிறதுனால அவங்கள வர்றது கூட நமக்கு சுப சகுனமாக தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது சுப சகுனங்களுக்கு. நன்றி.